கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர் மட்டும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு தேவையான வல்லமையுடைய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்யலாம், எப்பொழுது உங்களுக்கு இறங்கலாம், எப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதத்தினால், ஆசீர்வாதத்தின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி இருக்கு: ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இறங்கும்படி நன்மை செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பொதுவாக நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கணும், அவருடைய நேரத்திற்கு காத்திருக்கணும், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலன் கொண்டு அப்படின்னு நிறைய வசனங்களை நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துட்டோம். அது என்னன்னா, நமக்கு இறங்கும்படிக்கு, நன்மை செய்யும்படிக்கு, நீதி செய்யும்படிக்கு, ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ சரியான நேரம் வரும், எப்போ சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு இறங்க மனதுருகும்படி, நம்ம மேலே ஆசீர்வாதத்தை பொழியும்படி அவர் காத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறையா சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பலவீனங்கள்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பின்னடைவு போல தோன்றும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம பலவீனப்படுகிறோமோ அப்போ நம்மளுக்கு இறங்கும்படி அவர் எழுந்திருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ நம்மளை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் எழுந்திருக்கிறார். எப்பெல்லாம் இல்லாமை நம்மளுக்கு வரும்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்பணும்னு சொல்லி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவன் இறங்குவார், உங்கள் மேலே மனதுருகிறார். ஆகவே உங்களுக்காக, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக காத்து கொண்டு இருக்கிற அந்த தேவன் மேலே நீங்கள் காத்திருங்கள். இந்த காத்திருக்கணும் அப்படின்ற காரியம், வெயிட்டிங் அப்படின்றது எப்படி நமக்கும் வேலை செய்து ஆண்டவருக்கும் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவருக்கு நீங்கள் வெயிட் பண்ணும் பொழுது தேவன் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை அனுப்ப, உங்கள் மேல் இறங்கும்படிக்கு அவரும் காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ இது ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காய் காத்திருக்கிறவர் மேலே நீங்கள் காத்திருங்கள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தாக்கும், எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கும்படி நீங்களும் காத்திருங்கள்.